Hello kids, welcome to Zipto. நம்ம last classல என்ன பார்த்தோம்னா so we studied that when a current carrying conductor is placed in an external magnetic field it will experience a force. Okay, அந்த force ஓட direction கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு Fleming's left hand rule இருக்கு அப்படினு படிச்சிருக்கீங்க. கரெக்ட்டா? Now listen to me very carefully. Okay, now அந்த principle பேஸ் பண்ணி தான் இந்த electric motor வந்து வர்க் பண்ண போகுது. அதாவது so when a current carrying conductor is placed in an external magnetic field என்ன பண்ணும், அது வந்து ஒரு force experience பண்ணும். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ எலக்ட்ரிக் மோட்டாரும் வந்து ஒர்க் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இட்ஸ் ரொட்டேட்டிங் டிவைஸ் தட் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜி. நம்ம சப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் எனர்ஜி வச்சு இட்ஸ் கோயிங் டு டூ சம் ஒர்க், அதை தான் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரிக் மோட்டார் நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபேனில். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபேன் ரொட்டேட் ஆகுதுல, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் எலக்ட்ரிக் மோட்டார் ஒன்லி. தென் ரெஃப்ரிஜிரேட்டர், மிக்சர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர், தென் MP3 பிளேயர்ஸ், தென் வாஷிங் மிஷின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் see the application of this electric motor. இப்போ எலக்ட்ரிக் மோட்டார் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா you can see this is a magnet. ஓகேவா? மேக்னெட் தேவை, ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட் தேவை. ஓகே, ஸோ they will be preferably they will be using a horseshoe magnet. Okay, then you can see ABCD. ஓகே, ABCD தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் காயில். ஓகே, இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் காயில். ஓகே, அண்ட் ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் சி த பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி வந்து செட் அப் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் யூ கேன் சி கீ. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, எக்ஸ் ஒய் அப்படின்னு மார்க் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு கோடு வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, டார்க் லைன் போட்டிருக்காங்கல்ல. ஸோ அது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த ப்ரஷ் வழியாக தான் இந்த ஸ்பிளிட்டரிங்க்கு கரண்ட் போகும். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே இந்த ப்ரஷ் இந்த ஸ்பிளிட்டரிங் ஆஸ் வெல் அஸ் திஸ் ரெக்டாங்குலர் காயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா through this one only the current is going to pass. Okay, then adukaprom so you have to understand the one more thing, that is what is this dotted line. The dotted line எதை represent பண்ணுது அப்படின்னா it is representing the axle. ஸோ உங்கள் புக்கில் ஒரு சிலிண்டர் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, ஸோ அதுதான் நான் வந்து ஒரு டாட்டர் லைன் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். நீங்கள் அப்படியும் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்லேயும் பண்ணலாம். ஓகே, the dotted line represent the axle. ஓகே, அது ரொட்டேட் ஆகணும். அது ரொட்டேட் ஆகுறது தான் இப்போ நம்மளோட எய்ம். ஓகே, அது எப்படி ரொட்டேட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா you are done with the concept. Okay, so once again what you have here, so you have a magnet that is going to produce a strong magnetic field, then you have a rectangular coil, then you have two brushes, and the brushes move ஆகாது. அது எதுக்குன்னா for conducting the electricity to the external circuit. You can see these are the other things which you have here. So you can see splittering இருக்கு, coil இருக்கு, இதுக்கெல்லாம் current pass பண்ணுறதுக்கு தான் இந்த brushes இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் you can see there is a axle. ஓகே, இந்த axle இருக்கு, அந்த axle rotate ஆகிறது தான் இப்போ நம்மளோட ரிசல்ட் இந்த எலக்ட்ரிக் மோட்டாரில். ஓகே, then so I think you can understand everything. The splittering என்னன்னா இந்த P and Qன்னு போட்டிருக்காங்க, அதுதான் splittering. ஓகே, இந்த splittering வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை இப்படி ரெண்டாக பிரிச்சா அப்படி இருக்கும், அதான் வந்து ஸ்பிளிட்டரிங். ஓகே, ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அது ரொட்டேட் ஆகக்குள்ள தான் அந்த ஆக்சில் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அது எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகேவா? த ஸ்பிளிட்டரிங் ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்பிளிட்டரிங். ஓகே, ஸ்பிளிட்டரிங் பாருங்க, சி ஷேப்பில் இருக்கிறது தான் ஸ்பிளிட்டரிங். Then you can see brushes இருக்கு X and Y. Then you can see there is a presence of a coil ABCD. Okay, so this is a thing which you have to know. This is a simple diagram for representing the electric motor. Hope you will like this. Then construction பாருங்க, என்ன இருக்குது, ரெக்டாங்குலர் காயில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தென் ப்ரஷ் இருக்குது, ஸ்பிளிட்டரிங் இருக்குது, ஆக்சில் இருக்குது, பேட்டரி இருக்குது, ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி ப்ரொடியூஸ்டு பை அ மேக்னெட். ஓகே, ஸோ இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி பிளேஸ்ட் பிட்வீன் டூ போல்ஸ் ஆஃப் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ பாருங்கள், ரெண்டு போலுக்கு நடுவில் தானே வச்சுருந்தோம் அந்த காயில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸோ யூ கேன் சி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஏபின்னு சொல்லுவாங்க, இதை ஆர்ம் சிடின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆர்ம் ஏபி, திஸ் ஆர்ம் சிடி. ஓகேவா? ஸோ ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நடுவில் தானே வச்சுருக்கோம், கரெக்டு தானே? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ you have to keep in such a way that in the arm AB and CD should be perpendicular to the direction of magnetic field. Magnetic field ஓட direction எப்படி படிச்சிருக்கீங்க, outside the magnet it is north to south. கரெக்டா? ஸோ இந்த magnetic field lines வந்து பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த காயிலை வச்சிடணும். ஓகேவா? இந்த ஆர்ம் ஏபியும் ஆர்ம் சிடியும் ஸோ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், யூ ஹேவ் டு பிளேஸ் திஸ் ரெக்டாங்குலர் காயில். ஸோ இப்போ பர்பெண்டிகுலராக வச்சுட்டீங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். The coil is placed between two poles of a magnetic field such that arm AB and CD are perpendicular to the direction of the magnetic field. The ends of the coil of a motor are connected to two halves of the splittering. So இந்த coil வந்து பாருங்க, so it is connected to the splittering. கரெக்ட்டா? So you can see it is going to be connected to the splittering via brush. Okay, or brush வச்சு தான் நம்ம இந்த splittering கூட கனெக்ட் பண்றோம். ஓகே, இந்த splittering மூவ் ஆகாது, brush தான் ரொட்டேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா? The ends of the coil of the end of the coil of the motor connected to two halves of
P and Q of a split ring. Okay, then inner side of the split ring is insulated and attached to the axle. So inner side அந்த split ring ஓட உள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஆக்சில் கூட இப்படி வந்து அட்டாச் பண்ணிட வேண்டாம். ஸோ இதான் வந்து ஸ்பிளிட் ரிங்னா, ஸோ இப்படி வந்து இதான் ஆக்சில் இருக்கு. இந்த ஆக்சில் கிட்ட போய் இப்படி அப்படியே இந்த ரெண்டு ஸ்பிளிட் ரிங்கும் இருக்கும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேவா? இன்னர் சைட் ஆஃப் த ஸ்பிளிட் ரிங் வந்து இட் ஹேஸ் டு பி இன்சுலேட்டட். ஓகே, தென் எக்ஸ்டர்னல் கண்டக்டிங் எட்ஜஸ் P and Q touch two conducting stationary brush X and Y respectively. So இங்க பாருங்க, so you can see in this diagram. Okay, இந்த diagramல பாருங்க ரெண்டு ஸ்பிளிட் ரிங் இருக்கா, P and Q, அது மூவ் ஆகும். ஓகேவா? இந்த X and Y தான் மூவ் ஆகாது, அதுதான் பிரஷ்னு சொல்லுவீங்க. கரெக்டா? so they do not move. ஓகே, இந்த X கூட P கனெக்ட் ஆயிருக்கு, Y கூட Q கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா the construction. Then current in the coil ABCD enters from the source battery. So you know very well battery தான் potential difference வந்து செட் பண்ணுது, அதனால தான் current flow ஆகுதுன்னு படிச்சிருக்கீங்க. கரெக்டா? so இந்த எப்படி வந்து இந்த coil ABCD க்கு வந்து current போகுது, current in the coil ABCD enters from the source battery through conducting brush X and flows back through conducting brush Y. ஓகேவா? so நல்லா பார்த்துக்கோங்க. see here, இந்த பேட்டரி வழியாக தான் கரண்ட் வந்து வெரி வெரி கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி டு நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. இப்போ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆச்சுன்னா, ஸோ எக்ஸ் வழியாக எங்கே போகும், எக்ஸ் வழியாக ஆர்ம் ஏபிக்கு போகும், அப்படியே வந்து ஆர்ம் சிடிக்கு வரும், ஆர்ம் சிடியிலிருந்து பிரஷ் ஒய் வழியாக it is going to flows back. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் how the current is flowing. ஓகேவா? hope you can understand this construction. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன இருக்குது, ஸோ ரெண்டு மேக்னெட், ரெண்டு போல்ஸ் ஆஃப் த மேக்னெட் இருக்குது. ஓகேவா? அதுக்கு அந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இந்த ரெண்டு ஆர்மையும் நீங்கள் பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ யூ கேன் சி இந்த காயில் இஸ் கோயிங் டு பி கனெக்டட் டு ஸ்பிளிட் ரிங். கரெக்டாக? P and Q கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, த்ரூ திஸ் பிரஷஸ் X and Y. ஓகே, அண்ட் இந்த பேட்டரி வழியாக வரக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இட் இஸ் கோயிங் டு டூ, ஸோ இந்த கரண்ட் இஸ் கோயிங் டு என்டர் திஸ் காயில், okay, through this brush X and it's going to come out through the brush Y. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் த ஒர்க்கிங். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து யூ கேன் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அதுக்கப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபைட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி ஈஸி பிகாஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின். யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் இன் யுவர் எக்ஸாம். ஸோ அதனால தான் ஐ எம் டீச்சிங் திஸ் ஒன் வெரி ஸ்லோலி. ஓகே, ஸோ hope you will find this helpful and ஸோ மறக்காமல் நம்மளோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ஒர்க்கிங்கை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பை பை கைஸ்.